இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் லேயர் கட் தான். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போட்ட வீடியோஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் எல்லாமே லாங் லேயர் கட் தான் இருந்திருக்கும். லென்த்தை கம்மி பண்ணாமல் எப்படி லாங் லேயர் பண்ணுறது, டென்சிட்டி இல்லாதவங்களுக்கு லேயர் கட் மூலிமா எப்படி வால்யூமாக காட்டுறது, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும், எவ்வளோ மந்த்ஸ்க்கு ஒரு டைம் நீங்கள் ட்ரிம் பண்ணணும், அது எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஷார்ட் லேயர் கட் பண்ணுறோம். இவங்க வந்து நிறைய ரெஃபரன்ஸ் பிக்லாம் காமிச்சாங்க எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாக வேணும்னு சொல்லி. எல்லாத்துலேயுமே பாய் கட் மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு லேயர் வித் ஷார்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பிக்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா அவங்களோட ஹேரில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு எப்பயும் போல் ஹேரை வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்களோட ஃபைனல் லுக் பார்த்துட்டு இவங்க கூட வந்திருந்த ஃப்ரெண்டுமே வந்து இவங்களை விட அவங்களுக்கு லென்த் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. ஸோ நானும் இதே மாதிரி சேம் ஹேர் வந்து ஷார்ட் பண்ணிக்கலான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு முடிச்ச உடனே அவங்களுக்கும் நம்ம சேம் கட் வந்து பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்க்கும்போது அவங்களோட காஸ்டியூம்க்கு அவங்களோட ஃபேஸ் கட்டுக்கும் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஸ்டைலிஷாக இருந்துச்சு. லுக் வைஸ்மே வந்து அவங்க ரெஃபரன்ஸில் பிக்கில் காட்டின மாதிரியே அவங்களோட ஹேர் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி பாய் கட்டில் இருக்கீங்க, இல்லை ஹேரை வந்து இனி ஷார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம என்ன ஹேர் கட் பண்ணாலும் லேயர் ஆகட்டும், ஃபெதர் இல்லை க்ரியேட்டிவ் கட் என்ன பண்ணாலுமே பாட்டமில் வந்து ஒரு ஷேப் கொடுப்போம். அது யூவோ இல்லை ஸ்ட்ரெயிட்டோ நம்ம அவங்களோட ஹேர் டிபெண்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்காக நான் ஒரு 1 inch விட்டே கட் பண்ணியிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு ஷோல்டருக்கு மேலே லென்த் இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அதையுமே நான் ரொம்ப ஷார்ட் பண்ணிவிட்டு எல்லா லேயர்ஸுமே 90 டிகிரியில் வச்சு நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி பண்ணும்போது என்னென்னா ஹேரோட லென்த் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அது எவ்வளோ வேணால் கட் ஆகும், அதோட கைட்லைனை பொறுத்து தான். லாங் லேயரே நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா கீழே இருக்கிற லென்த்தை நம்ம கம்மியே பண்ண மாட்டோம். ஸோ அதை கைட்லைனாக ஃபாலோ பண்ணி போகும்போது ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் கொஞ்சம் லென்த் கம்மியாகும். ஆனால் மற்றபடி எல்லா லேயர்ஸுமே அவங்களுக்கு வந்து 1 by 1 இருக்கும். பார்க்குறதுக்குமே லாங் லேயராக தான் இருக்கும். அது நிறைய வீடியோஸில் நம்ம போட்டிருப்போம். உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் லேயர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ கூட எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஷார்ட்டாக பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்டில் இருக்கீங்க, அதை ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் என்ன கட் பண்ணாலுமே 3 monthsக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணணும். ஒரு சில பேருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரலாம். மேபி அது வந்து ஸ்கால்ப் ட்ரையாக இருக்கிறனால, பாடி ஹீட்டாக இருக்கனால நீங்கள் சீரம் அப்ளை பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா கண்டிஷனர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். அதை நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டு வந்து வளர்ந்து வேறு உங்களோட நேச்சுரல் ஹேர் வர்றதும் இல்லை ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர்றதுமே வந்து மினிமம் ஒரு 3 months ஆகுது ஆகும். ஸோ நீங்கள் அந்த 3 monthsக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் ஹேரை வந்து 1 inch மட்டும் ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்துக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹேர் கட் செட் ஆகிருக்கோ சேம் அதே கட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கீழே இருக்கிறத மட்டும் ஸ்ட்ரெயிட்டோ யூவோ பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் க்ரோத் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து ஒரு 6 month 7 monthல கொஞ்சம் கிட்டத்தட்ட லேயர்ஸ் எல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் லுக்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
லேயர் கட் வந்து ஷார்ட் ஹேருக்கும் மீடியம் ஹேருக்கும் 500. ஆனால் இப்போ பொங்கல் வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் லேயர் கட் வந்து 500க்கு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஆஃபரில் வந்து 350க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் ஹேர் ஸ்பாலாக பண்ணிகிட்ருக்கீங்க ரெகுலராக அப்படின்னா, நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தாலும் ஸ்மூத்னிங் பண்ணாத நார்மல் ஹேராக இருந்தாலுமே நீங்கள் 1500க்கு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஆஃபரில் வந்து நீங்கள் 1000 ருபீஸ்க்கு பண்ணிக்கலாம். இது வந்து பொங்கல் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த ஆஃபரில் அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கலாம். இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக்கு. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஹேர் கட் பண்ணியிருக்கனால நம்ம செக்ஷன் எடுத்தோ இல்லை காமனான செட்டிங்கோ நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா ஹேரே வந்து ஃபுல்லாக வந்து பிடிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு பேடல் ப்ரஷ் மட்டும் பண்ணியாச்சு. பொதுவாகவே நம்மளோட பார்லரில் வந்து செக்ஷன் எடுத்து நம்ம செட்டிங் பண்ணுறது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, ஹேர் கட் முடிச்சதுமே அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிற டைமில் நம்ம பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா காமனாக நேச்சுரல் செட்டிங் பண்ணுவோம். இது வந்து கிளைண்ட்டோட விஷ் தான். எது பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு எது ஓகேயா இருக்கோ அதை பண்ணுவோம். எதனால் அப்படின்னா நம்ம ஹேர் கட் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன காரணமாக இருக்கும்னா, ஒன்று எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது, இல்லை இதுக்கப்புறம் நான் ஹேரை மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஹேர் கட் முடிச்சது ரொம்ப செக்ஷன் எடுத்து ரொம்ப ஹீட் கொடுத்து பண்ணுறது மூலிமா அது ஆர்டிஃபிஷியல் தான், அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் போயிடும். இதே நேச்சுரலாக பண்ணோம் அப்படின்னா அவங்க ஹேர் வாஷ் பண்ணால் கூட கிட்டத்தட்ட சேம் லுக்கு தான் இருக்கும். அவங்க ஹேர்னால எவ்வளோ கேர்ள் வந்து கொடுக்க முடியுதோ அவ்வளோதான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.